எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு G-Star Mobile Care. நான் உங்க விஜய் குமார் பேசுறேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி G-Star Mobile Care ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்களா? ஸோ மொபைல் சர்வீஸ்க்கான அஃபிஷியல் சேனல் நம்ம சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட் வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ், லைட்டிங், நெட்வொர்க், ஸ்கிமேட்டிக்ஸ், ஸோ பேசிக்கான ஒர்க்ஸ், பேசிக்கான வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ், சிப் லெவல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நான் வந்து HD குவாலிட்டியில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்க, நம்மளோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சிப் லெவலில் வந்து அப்டேட் ஆகணும். ஏன்னா நான் வந்து பேசிக்காக வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். பட் ஆனால் மதர் போர்ட் லெவலில் நான் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லெவல்லையும் நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு பேசிக் ஒர்க்கர். நான் வந்து வேறு ஃபீல்டில் இருக்கேன். ஸோ மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் நமக்கு செட் ஆகுமா, இது மார்க்கெட்டிங் என்ன இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். 8838 அப்படிங்கிற இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து டச் வேலை செய்யலை. ஸோ நோக்கியாவில் ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலில் டச் வேலை செய்யலை. அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறோம். ஸோ சிக்னல் லைன்ஸ் ப்ளஸ் வந்து வோல்டேஜ் லைன் எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ செக் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி இந்த மொபைல் வந்து ரெடி பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நோக்கியா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டச் வந்து ஒர்க் ஆகலை. ஈவன் நம்ம வந்து நியூ டிஸ்பிளே வச்சாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டச் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மதர் போர்டில் நம்ம அனலைஸ் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டச்சு கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டில் வந்து நான் ரீடிங் எடுக்கிறேன். நமக்கு ஏதாவது வந்து லைன் வந்து மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ரீடிங்கை நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லா ரீடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் 1 0 0ன்னு காமிச்சிருக்கோம், அது வந்து கிரவுண்டு. ஸோ 6 பின்னில் கிரவுண்டு போக 5 பின்னில் நமக்கு காமிக்குது. இப்போ வோல்டேஜ் லைனில் 2.8 வோல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீடிங் கரெக்டாக காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் கனெக்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் சேம் ரீடிங் வருது. ஸோ லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. நமக்கு வந்து லைன்லாம் பக்காவாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைன் எல்லாமே ஓகே தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிலேருந்து வர லைன் எல்லாமே ஓகே. பட் ஆனால் வந்து வோல்டேஜ் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். மொபைல் இப்போ ஆன் பண்ணாமல் நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு வோல்டேஜும் பாருங்கள் ரிலீஸ் ஆகலை. இப்போ நான் மொபைல் வந்து பவர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் ஆன் பண்ண உடனே இப்போ வந்து நமக்கு பவர் ஐசிலேருந்து LDO சர்க்யூட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.8 வோல்ட் 2.8 வோல்ட் நமக்கு வந்து வருது. ஓகே, இப்போ இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு டச்சுக்கு போய் சேரணும். ஸோ நியூ டச் அதாவது வந்து புது டிஸ்பிளேல வைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு வந்து அதில் வரும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பாருங்கள் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2.8 வோல்டேஜ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிட்டு ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த வோல்டேஜ் வந்து நமக்கு வரல. ஓகேங்களா? அகைன் இதை வந்து நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மொபைல் பூட் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த 5 லைன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து சிக்னல் லைனில் எல்லாமே 1.8 வோல்ட் நமக்கு வரும். ஸோ 1 by 1 இந்த லைனை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ ரெண்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட் நம்ம சிக்னல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 1.8 வோல்ட் வருது. ஸோ ஃபாலோட் பை 3rd பின்னு, 4th பின்னு, 5th பின் வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா வோல்டேஜும் நமக்கு கரெக்டாக வருது. அந்த 6th லைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 1.414 தான் வருது. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே செக் பண்ணுறோம் பாருங்கள் 2.8 வர வேண்டியது நமக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ இப்போ இந்த 2.8 வோல்ட் நமக்கு வராதனால தான் டச் வந்து நமக்கு வேலை செய்யலை. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். இப்போ டச் கனெக்டர் கிட்ட இந்த 2.8 வோல்ட் வரக்கூடிய அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஜம்பர் ஒயர் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டச் கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது தியரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசியாக இருக்கட்டும், CPU இருக்கட்டும், நம்ம எப்படி ரீபால் பண்ணுறோம், பேஷடாக இருக்கட்டும், டியூயல் லேயராக இருக்கட்டும், எப்படி ரீபால் பண்ணுறோங்கிற கான்செப்ட் எல்லாம் அதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டர்லேருந்து நமக்கு அந்த லைன் போக வேண்டியது இருக்குது.
நமக்கு ரீடிங் வந்து ஓகேவா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆனதுனால நம்ம தனியாக ஜம்பர் பண்ணுறோம். இப்போ இந்த ஒயரை நம்ம வந்து ரெசிஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைலை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் பவர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டச்சை ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், டச் வந்து நார்மலாக ஒர்க் ஆகுது. ஸோ வோல்டேஜ் ட்ராப், அதாவது வந்து 2.8 வோல்டேஜில் நமக்கு வந்து 1.4 வோல்டேஜ் வந்ததுனால நமக்கு ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.